சேலத்திலிருந்து தமிழ்ச்செல்வன் இணைப்பில் இணைகிறார். அவர்கிட்ட பேசலாம். தமிழ்ச்செல்வன் வணக்கம். இப்ப சேலத்தை பொறுத்த மட்டைக்கும் இன்று காலை இந்த 6 மணி விடியல் பொழுது எவ்வாறாக இருக்கிறது? வழக்கம் போல பேருந்துகள் இயக்கப்படுகின்றனவா? வரக்கூடிய பயணிகள் என்ன சொல்கிறார்கள்? என்ன நிலவரம் அங்கு தமிழ்ச்செல்வன்? போக்குவரத்து தொழிலாளர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தற்பொழுது வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பாக அண்ணா தொழிற்சங்கம், அதே போன்று சிஏடி உள்ளிட்ட 26 தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த நிலையில் தோமுசா தொழிற்சங்க நிர்வாகிகளை வைத்து தற்பொழுது இங்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து போக்குவரத்தும் சீராக இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்து கழகம் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக சேலத்தை பொறுத்த வரைக்கும் சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் நம்ம இருக்கோம். இந்த பேருந்து நிலையத்தில் 50% பேருந்துகள் இயக்கப்படுகிறது. குறிப்பாக வெளி மாவட்டங்களுக்கு, குறிப்பாக திருவண்ணாமலை, விழுப்புரம், கோயம்புத்தூர், அதேபோல் காஞ்சிபுரம் உள்ளிட்ட வெளி மாவட்டங்களிலிருந்து வரும் பேருந்துகளுடைய எண்ணிக்கை குறைவாகவே காட்சியளிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் சேலம் மாவட்டத்திலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லும் பேருந்துகளுடைய எண்ணிக்கையுமே 50% மட்டுமே பேருந்துகள் சென்று கொண்டிருக்கிறது. இருப்பினுமே இதனால் பயணிகளுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்று கூறலாம். குறிப்பாக பேருந்து நிலையத்திற்கு ஒரு பயணிகளுடைய எண்ணிக்கை குறைவாகவே காட்சியளிக்கிறது. குறிப்பாக வழக்கத்தை விட பேருந்து பயணிகளுடைய எண்ணிக்கை குறைவாக இருப்பதனால் இந்த 50% பேருந்துகள் இயக்கப்படுவதனால் எந்தவித பாதிப்பும் பயணிகளுக்கு ஏற்படவில்லை. இது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சேலம், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கூடுதல் பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், அதே போன்று பயணிகள் எந்தவித அச்சமும் இன்றி பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகளில் பயணிக்கலாம் என்று சேலம் போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குனர் பொன்முடி அவர்கள் தகவல் முன்பாகவே தெரிவித்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பேருந்து நிலையங்களில் இருக்கும் பயணிகள் பேருந்துகள் வழக்கமாக இயக்கப்பட்டாலும் சிறிது காலதாமதம் ஆவதாக ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. குறிப்பாக அரை மணி நேரம் முதல் 1 மணி நேரம் வரை காலதாமதம் ஆவதால் காத்திருந்து பேருந்துகளில் ஏறு செல்லும் நிலையில் இருப்பதாக கூறியிருக்காங்க. இருப்பினுமே பேருந்துகளுக்கு எந்த தங்கு தடையும் இன்றி பேருந்துகள் இயக்கப்படுவதாக பயணிகள் தெரிவிச்சிருக்காங்க. தற்பொழுது நம்ம பார்த்துட்டு இருக்க அந்த சேலம் மத்திய பேருந்து நிலையத்தில் பேருந்துகளோட எண்ணிக்கை மட்டும் இல்லாமல் பயணிகளோட எண்ணிக்கையுமே குறைவாக காட்சியளிக்கிறது. இது மட்டும் இல்லாமல் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் தற்பொழுது பேருந்து நிலையத்தில் பயணிகள் பயணிச்சுட்டு இருக்காங்க. இதனால் 50% பயணிகள் 50% பேருந்துகள் இயக்கப்பட்டாலுமே இதனால் எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் இருக்காங்க. ரைட், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி தமிழ்ச்செல்வன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.